மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி டோபாலஜியில் ஒரு 54 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது எல்லாமே. இப்போ 55லேருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு சிலது பார்க்குறோம். இப்போது டோபாலஜியில் இந்த 64 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலவே இருக்கும். இது எல்லாத்தையுமே அந்த டோபாலஜி புக்குன்னு ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று வாங்குறீங்களா, அதுக்கு பின்னாடி வச்சு கொடுத்துருவோம். வேணுன்றவங்க 7358591547 ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியலே இருக்குது. நீங்கள் அது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை சார் புதுசாக சேர்த்த டோபாலஜி நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, இது மட்டும் கொடுங்கன்னாலும் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, 7358591547. ஜஸ்ட் இதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த டோபாலஜி புக்கு உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம். இதெல்லாம் பின்னாடி அட்டாச் பண்ணி தான் அனுப்புவோம். உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், வாங்கி படிங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் என்ன சொல்லுதுன்ட்டு பார்க்கலாம். 55. Let f is a function from x to y. xங்கிறது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸு, ஒய்ங்கிறது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸு. எஃப்ங்கிறது எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டிஃபைன் பண்ண ஒரு மேப்பு. லெட் ஒய் பி காம்பேக்ட் ஹாஃப்ஸ்டாஃப். ஒய்ங்கிறது காம்பேக்ட் ஹாஃப்ஸ்டாஃப் ஸ்பேஸு. தென் எஃப் இஸ் கண்டினியூஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த கிராஃப் ஆஃப் எஃப் இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ் கிராஸ் ஒய். பாருங்கள், எஃப்ங்கிறது எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டிஃபைன் பண்ண ஒரு மேப்பு. ஒய் காம்பேக்ட் ஹாஃப்ஸ்டாஃப். ஓகேவா? ஹாஃப்ஸ்டாஃப் ஸ்பேஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா? ப்ராப்பர் டெஃபினிஷன் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் முதல்ல டெஃபினிஷன்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் நல்லா புரியும். ஸோ காம்பேக்ட்னா என்னன்னு தெரியாது, டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னால் என்னன்னே முதல்ல தெரியாதுன்றவங்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சிங்கன்னா மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், புரிதல் இருக்காது. ஸோ முதல்ல ஸ்டடி மெட்டீரியலை வாங்கி இப்போ ஹாஃப்ஸ்டாஃப் ஸ்பேஸ்னால் என்னன்ட்டு ப்ராப்பர் டெஃபினிஷன் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் படிக்கணும். நீங்கள் படிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா நல்லா புரியும். ஓகே, ஸோ ஒய்ன்றது காம்பேக்ட் ஹாஃப்ஸ்டாஃப் ஸ்பேஸு. காம்பேக்ட்னா என்னன்னு நல்லா தெரியும் இல்லையா? இப்போது அப்படிலாம் இருந்து எஃப் கண்டினியூஸாக இருந்ததுன்னா கிராஃப் ஆஃப் எஃப் க்ளோஸ்ட் இன் எக்ஸ் கிராஸ் ஒய்யாக இருக்கும். அதே போல் கிராஃப் ஆஃப் எஃப் வந்து க்ளோஸ்ட் இன் எக்ஸ் கிராஸ் ஒய்யாக இருந்தால் எஃப் கண்டினியூஸாக இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கேஸ் இது, புரியுங்களா? இது ஹோல்ஸ்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஹோல்ஸ் ஆகிடும், இது ஹோல்ஸ்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஹோல்ஸ் ஆகிடும். அப்புறம் இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் தென் த கிராஃப் ஆஃப் எஃப் இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ் கிராஸ் ஒய். இப்போ கிராஃப் ஆஃப் எஃப் வந்து க்ளோஸ்ட் இன் எக்ஸ் கிராஸ் ஒய்யாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எஃப் கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டு, மைண்டில் வச்சுக்கோங்க. இதை தான் அப்படியே 1 மார்க்காக ஃப்ரேம் பண்ணுவாங்க. நல்லா நீங்கள் படித்து புரிஞ்சிருந்தால் வழியே ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், லெட் கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி பி சப்ஸ்பேசஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி. எக்ஸும் ஒய்யும் டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ். இப்போது ஏவோட சப்ஸ்பேஸ், எக்ஸோட சப்ஸ்பேஸு கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஒய்யோட சப்ஸ்பேஸு கேபிட்டல் பி. ஓகேவா? அப்போது எக்ஸோட சப்ஸ்பேஸ் ஏ, ஒய்யோட சப்ஸ்பேஸ் பி. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ரெஸ்பெக்டிவ்லி. லெட் கேபிட்டல் என் பி என் ஓப்பன் செட் இன் எக்ஸ் கிராஸ் ஒய். இப்போது இந்த எக்ஸ் கிராஸ் ஒய் நமக்கு எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ இந்த எக்ஸ் கிராஸ் ஒய்யோட ஒரு ஓப்பன் செட்டு தான் என். ஓகேங்களா? சரி, அதே போல் கண்டைனிங் ஏ கிராஸ் பியா. இப்போது இந்த என் வந்து இந்த ஏ கிராஸ் பியை வச்சுருக்கோம் உள்ள, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஓப்பன் செட் இன் எக்ஸ் கிராஸ் ஒய்யா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ தான் விஷயத்துக்கே வராங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் காம்பேக்ட், நீங்கள் எடுத்தீங்களா சப்ஸ்பேசஸ், எக்ஸுன்றது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், அதோட சப்ஸ்பேஸ் ஏ, ஒய்ங்கிறது இன்னொரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், அதோட சப்ஸ்பேஸ் பி. இப்போது எக்ஸ் கிராஸ் ஒய்ன்றது ஒரு ஸ்பேஸ் இல்லையா, ப்ராடக்ட் ஸ்பேஸு. இதெல்லாம் டெஃபினிஷன் ப்ராடக்ட் டோபாலஜினா என்னென்னு பக்கா டெஃபினிஷன் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் படிங்க, அப்போ தான் நல்லா புரியும். இப்போ எக்ஸ் கிராஸ் ஒய்ங்கிறது ஒரு ப்ராடக்ட் ஸ்பேஸு, இதில் இருக்கிற ஒரு ஓப்பன் செட்டு தான் என்னு. அந்த ஓப்பன் செட்டு என்னு ஏ கிராஸ் பியை கண்டெயின் பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம். சொல்கிறது புரியுதுங்களா? இது என்னன்றதுக்குள்ளே இந்த ஏ கிராஸ் பி இருக்கும். அப்போ இந்த எண் வந்து ஓப்பன் செட்டின் எக்ஸ் கிராஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படிலாம் இருந்தது அப்படின்னா கூட இப்போ நாங்கள் சொன்னல சப்ஸ்பேசஸ் ஏபி, அது ரெண்டும் காம்பேக்டாக இருந்ததுன்னு வைங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் காம்பேக்ட் then there exists open sets u in x, v in y respectively such that a cross b is contained in u cross v is contained in capital N. ஓகே, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ரெண்டு ஓப்பன் செட்டு யூவும் வியும் எக்ஸிஸ்ட் ஆகும். யூ வந்து எக்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகும், வி வந்து ஒயில் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது கூடவே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபையும் பண்ணும். அதான் சொல்ல வராங்க. இப்போது நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த ரெண்டு சப்ஸ்பேஸும் காம்பேக்டாக இருந்ததுன்னா தென் தேர் எக்ஸிஸ்ட் ஓப்பன் செட்ஸ் யூ அண்ட் வி இன் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி சச் தட் ஏ கிராஸ் பி இன் யூ கிராஸ் வி, யூ கிராஸ் வி இன் கேபிட்டல் என். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி யூவின்ற ரெண்டு ஓப்பன் செட்டு எக்ஸிஸ்ட் ஆகும். யூ வந்து எக்ஸ்லேருந்து எக்ஸிஸ்ட் ஆகும், வி வந்து ஒய்லேருந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, எக்ஸும் ஒய்யும் டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ்ஸு,
ஏ வந்து எக்ஸோட சப்ஸ்பேஸு, பி வந்து ஒய்யோட சப்ஸ்பேஸு. இந்த என் வந்து ஓப்பன் செட் இன் எக்ஸ் கிராஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த எண் எதை கொண்டிருக்கோம், ஏ கிராஸ் பியை கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணை எடுத்துக்கிறாங்க. இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கண்டிஷனுக்கு வராங்க. என்னென்னா ஏவும் இப்படி எடுத்துக்கிட்ட இந்த ஏவும் பியும் காம்பேக்டாக இருந்தது, நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த 2 ஏவும் பியும் காம்பேக்டாக ஒரு வேலை இருந்ததுன்னா தேர் எக்ஸிஸ்ட் ஓப்பன் செட்ஸ் யூ அண்ட் வின்றாங்க. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ஏ கிராஸ் பி யூ கிராஸ் விக்குள்ளே வந்துடும், யூ கிராஸ் வி எதில் வந்துடும், ஹோல் எண்ணுக்குள்ளே வந்துடும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 2 ஓப்பன் செட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் யூவின்னு. அந்த யூ வந்து எக்ஸ்லேருந்து எக்ஸிஸ்ட் ஆகும், வி வந்து ஒய்லேருந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு தடவை நீங்கள் படித்து மைண்டில், இப்போது வெறும் மனப்பாடம் பண்ணி விடுறது வேறு, புரிஞ்சிக்கிறது வேறு. நான் புரிஞ்சிக்க சொல்கிறேன். இப்போ அடுத்தது பாருங்கள். லெட் எஃப்என் இஸ் ஏ, இது வந்து எஃப்என்றது ஒரு சீக்வன்ஸ். இது F1 F2 F3 F4 போயிட்டே இருக்கும் இல்லையா, அதில் ஒவ்வொரு F1 F2 F3யும் எக்ஸ்லேருந்து ஆர்க்கு டிஃபைன் பண்ணுது. புரியுதுங்களா? லெட் எஃப்என் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஆர் பி ஏ சீக்வன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஒவ்வொன்றும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சீக்வன்ஸாக இருக்குது. ஓகே, வித் எஃப்என் ஆஃப் எக்ஸ் இஸ் கன்வெர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த சீக்வன்ஸே ஒரு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கன்வெர்ஜ் ஆகுது ஃபார் ஈச் எக்ஸ் இன் எக்ஸாம். இப்படிலாம் இருந்தது அப்படின்னா இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ், இந்த எஃப் கண்டினியூஸாக இருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் இஃப் த சீக்வன்ஸ் எஃப்என் இஸ் மோனோட்டான் இன்க்ரீசிங், இந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல F1 F2 F3 இது அப்படியே மோனோட்டான் இன்க்ரீசிங்காக இருக்கணும். அண்ட் இஃப் எக்ஸ் இஸ் காம்பேக்ட், இந்த எக்ஸ் காம்பேக்டாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா தென் த கன்வர்ஜென்ஸ் இஸ் யூனிஃபார்ம். இந்த எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு பாருங்கள், எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் இருக்கு பாருங்கள், அது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸாக ஆகிடும் அப்படின்றாங்க. சாதாரண கன்வர்ஜென்ஸுங்க இது, அது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸாக எப்போ மாறுது, இதெல்லாம் இருந்தால் எஃப் கண்டினியூஸாக இருக்கணும், இந்த எஃப் கண்டினியூஸாக இருக்கணும், இந்த எஃப்என் சீக்வன்ஸ் இருக்கு பாருங்கள் மோனோட்டான் இன்க்ரீசிங்காக இருக்கணும், மோனோட்டான் இன்க்ரீசிங்காக இருக்கணும். கூடவே இந்த எக்ஸ் இருக்கு பாருங்கள் காம்பேக்டாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்ததுன்னா இந்த எஃப்என் கன்வெர்ஜஸ் டு எஃப் வந்து யூனிஃபார்ம் கன்வெர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கன்வெர்ஜஸ் யூனிஃபார்ம்லின்னு சொல்லிடலாம். ஓகே, let fn is a function from x to r be a sequence of continuous functions with the fn converges to f of x. சாதாரண கன்வர்ஜென்ஸ் தான். இப்படியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்னு சொல்லிடலாம். எப்படியெல்லாம் இருக்கணும், எஃப் கண்டினியூஸாக இருக்கணும் ஒன்று. இந்த எஃப்என் இருக்கு பாருங்கள், F1 F2 F3 F4 போயிட்டே இருக்கும் இல்லையா, அது வந்து மோனோட்டான் இன்க்ரீசிங்காக இருக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ் காம்பேக்டாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் இந்த கன்வர்ஜென்ஸை யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்னு சொல்லிடலாம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நான் பார்த்து கொடுத்துட்ருக்கேன், எதையுமே விடாதீங்க. அடுத்தது லெட் எக்ஸ் பி ஏ காம்பேக்ட் ஆல்ஜிப்ரா ஸ்பேஸ். ஆல்ஜிப்ரா ஸ்பேஸ்னால் நான் ப்ராப்பர் டெஃபினிஷன் கொடுத்துட்றேன், போய் படிச்சிருங்க. வீடியோவும் கொடுக்குறேன், ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். நல்லா புரிதலோடு இருக்கும், அது படித்தாலே போதும் புரிஞ்சுக்கும், அந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன். காம்பேக்ட் ஆல்ஜிப்ரா ஸ்பேஸு எக்ஸுங்க. ஸ்கிரிப்ட் ஏ சாதாரண ஏ இல்லது, ஒரு கலெக்ஷன் இது, அதனால தான் ஸ்கிரிப்ட் ஏன்னு போடுறோம். லெட் ஸ்கிரிப்ட் ஏ பி ஏ கலெக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு கனெக்டட் சப்சஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட சப்சஸ் எவ்வளோ இருக்கும், அதில் க்ளோஸ்டு கனெக்டட் சப்சஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் பொறுக்கி ஒரு கலெக்ஷனாக போடுறோம். அந்த கலெக்ஷனுக்கு பேர் தான் ஸ்கிரிப்ட் ஏ. இதில் நிறைய செட்ஸ் இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு செட்டு, அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் அது. அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு செட்டுனால அந்த செட்டு ஒரு செட்டும் க்ளோஸ்டு கனெக்டடு சப்சஸ் ஆஃப் எக்ஸ், க்ளோஸ்டாகவும் இருக்கும், கனெக்டடாகவும் இருக்கும், சப்சஸ் ஆஃப் எக்ஸாகவும் இருக்கும். இதுலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா அப்படிலாம் இருக்கும். அது புரியுதுங்களா? இது ஒரு கலெக்ஷன், நிறைய செட்ஸ்லாம் அடங்கிய தொகுப்பு. சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து போடல, க்ளோஸ்டு கனெக்டட் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் இருப்பாருங்க, அதை எடுத்துகிட்டு வந்து போட்ட கலெக்ஷன் இது. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட இந்த கலெக்ஷன் தட் இஸ் சிம்பிளி ஆர்டர்ட் பை ப்ராப்பர் இன்க்ளூஷன். தென் y ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ ஃபார் ஈச் ஏ இன் ஸ்கிரிப்ட் ஏ இஸ் கனெக்டட். பாருங்கள், அந்த கலெக்ஷனில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும், அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு செட் இல்லையா, அந்த எல்லா எலமெண்ட் ஸ்கிரிப்ட் ஏல இருக்கிற ஒவ்வொரு ஏவையும் எடுத்து மொத்தத்துக்கும் ஒரு இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். இன்டர்செக்ஷன் எடுத்தால் ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அதுக்கு ஒய் அப்படின்னு நேம் வைக்கிறாங்க. அந்த ஒய் கனெக்டடாக இருக்குமாங்க. ஆனால் ஒவ்வொரு ஏவும் எப்படி இருக்கணும், கனெக்டடு க்ளோஸ்டு கனெக்டடு சப்சஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். அப்படிலாம் இருக்கிற அந்த ஏவை எல்லாத்துக்கும் ஒரு இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். அந்த கலெக்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஏவையும் எடுத்து நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். அப்படி எடுக்கிற அந்த இன்டர்செக்ஷன் வேல்யூ இருக்குல்ல ஒய், அது கனெக்டடாக இருக்கும். ஓகே, லெட் எக்ஸ் பி ஏ கனெக்டட், let x be a compact Hausdorff space. xன்றது காம்பேக்ட் Hausdorff ஸ்பேஸாக இருந்தால் தான் நம்ம பேசவே முடியும் அதை. ஸோ let x be a compact Hausdorff space. let script A be a collection of closed connected subsets of x. script A be a collection of, அது ஒரு கலெக்ஷன், அது
collection of closed connected subsets of X that is simply ordered by proper inclusion, then Y equal to intersection of A belongs to script A is connected. ஓகே, அந்த கலெக்ஷனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் எடுத்து ஒரு இன்டர்செக்ஷன் எடுக்கிறாங்க, அந்த இன்டர்செக்ஷனும் கனெக்டடாக இருக்கும். ஓகே, எப்போ முக்கியமாக கேபிட்டல் எக்ஸ் கனெக்டர் ஆர்டர் ஸ்பேஸாக இருக்கணும், அந்த கலெக்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் க்ளோஸ்டு கனெக்டட் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். அப்படி இருக்கிற அந்த கலெக்ஷனில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா அந்த இன்டர்செக்ஷன் வந்து கனெக்டடாக இருக்கும். பெரிய விஷயம் தானே அது, ஹோல் இன்டர்செக்ஷனே வந்து கனெக்டடாக இருக்குன்றது பெரிய விஷயம். சரி, அடுத்தது பாருங்கள். லெட் P is a function from X to Y. Xங்கிறது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸு, Yங்கிறது இன்னும் ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸு. இந்த Pங்கிறது Xன்ற டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்லேருந்து Yங்கிற டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்க்கு டிஃபைன் பண்ண ஒரு மேப்பு P. அந்த மேப்பு க்ளோஸ்டு கண்டினியூஸ் சப்ஜெக்டிவாக இருக்கணும். பாருங்கள், க்ளோஸ்டாக இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும், சப்ஜெக்டிவாக இருக்கணும். சார் க்ளோஸ்டுன்னா என்ன, கண்டினியூஸ்னா என்ன, சப்ஜெக்டிவ் மேப்னா என்ன, இதெல்லாம் தெளிவாக தனித்தனியாக சொல்லிக் கொடுங்க சார். போட்டிருக்கேன் வீடியோ, போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அது இல்லாமல் மெட்டீரியல்லையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். க்ளோஸ்டு செட்டுனா எப்படி இருக்கும், கண்டினியூஸ் மேப்னா எப்படி இருக்கும், சப்ஜெக்டிவ் மேப்னா என்ன, பைஜெக்டிவ் மேப்னா என்னன்னு தெளிவாக டெஃபினிஷன்ஸ் கொடுத்துட்டேன். அதெல்லாம் படிங்க. ஸோ பாருங்கள், Pங்கிற மேப்பு எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டிஃபைன் பண்ண ஒரு மேப்பு, க்ளோஸ்டு கண்டினியூஸ் சப்ஜெக்டிவ் மேப் சச் தட் கூடவே P இன்வர்ஸ் ஒய் காம்பேக்டாக இருக்கணும் ஃபார் ஈச் ஒய் இன் ஒய். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஒய்க்கும் அந்த P இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா, சப்ஜெக்டிவ் சொல்லியிருக்கோம். ஸோ P இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த P இன்வர்ஸ் வந்து காம்பேக்டாக இருக்கிற மாதிரியான ஒரு மேப்பு P. ஓகே, ஸோ எப்படியெல்லாம் இருக்கு பாருங்கள், க்ளோஸ்டாக இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது, சப்ஜெக்டிவாக இருக்குது, கூடவே P இன்வர்ஸ் ஒய் காம்பேக்டாக இருக்குது ஃபார் ஈச் ஒய் இன் ஒய்க்கு. அப்போது ஒய் காம்பேக்ட்னு வைங்க, இப்போது ஆட்டோமேட்டிக்காக தென் எக்ஸ் இஸ் காம்பேக்ட் ஆகிடும். ஓகே, இந்த ஒய்யை காம்பேக்ட்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் எக்ஸையும் காம்பேக்ட்னு சொல்லுவேன். எப்போ இந்த P க்ளோஸ்டு கண்டினியூஸ் சப்ஜெக்டிவ் மேப்பாக இருக்கணும், கூடவே P இன்வர்ஸ் ஒய் காம்பேக்டாக இருக்கணும் ஃபார் ஈச் ஒய் இன் ஒய்யாக இருக்கணும், இந்த ஹோல் ஸ்பேஸ் ஒய் காம்பேக்டாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்ததுன்னா நான் இந்த எக்ஸை காம்பேக்ட்னு சொல்லிடுவேன். ஓகே, அடுத்தது பாருங்கள். எவ்ரி க்ளோஸ்டு இன்டர்வல் இன் ஆர் இஸ் காம்பேக்ட். இந்த ஆர் பாருங்கள், ஆர் அதில் இருக்கிற எந்த ஒரு க்ளோஸ்டு இன்டர்வலும் எடுங்க, எந்த ஒரு க்ளோஸ்டு இன்டர்வலையும் நம்ம காம்பேக்ட்னு சொல்லிடலாம். எவ்ரி க்ளோஸ்டு இன்டர்வல் இன் ஆர் இஸ் காம்பேக்ட். அடுத்தது பாருங்கள். A subspace A of Rn is compact if and only if it is closed and bounded in the Euclidean metric D. ஒன்றும் இல்லை, Rnோட சப்ஸ்பேஸ் A இருப்பாருங்க, அது காம்பேக்டாக இருந்தால் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருக்கும், க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருந்தால் காம்பேக்டாக இருக்கும் இந்த Euclidean metric D. ஓகே, இது வந்து if and only if கேஸ். காம்பேக்ட்னா க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடு, க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட்னா காம்பேக்டு. எங்கே Rnோட சப்ஸ்பேஸ் Aக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, இந்த Euclidean metric D. அடுத்தது பாருங்கள். லெட் f is a function from x to y be continuous where y is order set in the order topology. ஓகே, இது வந்து ஆர்டர் செட் இந்த ஆர்டர் டோபாலஜியா. f is a function from x to y கண்டினியூஸாக, இந்த f வந்து கண்டினியூஸாக. அப்போது if x is compact, இந்த x பாருங்கள், இது காம்பேக்டாக இருந்ததுன்னா then there exist 2 points c and d in x. எக்ஸில் 2 பாயிண்ட்ஸ் c dன்ற 2 பாயிண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்படி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 2 பாயிண்ட் சியும் டியும் எக்ஸிஸ்ட் ஆகும் எக்ஸல்னு சொல்கிறாங்க. எந்த கண்டிஷனை, f of c is less than or equal to f of x less than or equal to f of t for every x in x. இது வந்து ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது f கண்டினியூஸாக இருக்கணும், y வந்து ஆர்டர் செட் இந்த ஆர்டர் டோபாலஜி. ஓகே, f கண்டினியூஸாக இருக்கணும் மெயினாக. இப்போது y இப்படி இருக்கணும், ஆர்டர் செட்டாக இருக்கணும் இந்த ஆர்டர் டோபாலஜி. கூடவே எக்ஸ் காம்பேக்டாக இருந்தது அப்படின்னா நம்மளால் 2 பாயிண்ட் சி டி சொல்ல முடியும். சச் தட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி f of c is less than or equal to f of x less than or equal to f of t. இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, இந்த கண்டிஷனை ஒத்து போகிற மாதிரி 2 பாயிண்ட் நம்ம சி டியும் எக்ஸில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ எக்ஸ் காம்பேக்டாக இருந்தால், எப்போ எஃப் கண்டினியூஸாக இருந்தால், ஒய் ஆர்டர் செட் இந்த ஆர்டர் டோபாலஜியாக இருந்தால். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, படிச்சு வச்சுக்கோங்க. லெட் எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி கண்டினியூஸ் மேப். எஃப் வந்து கண்டினியூஸ் மேப்பாக ஆஃப் த காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் x, dx to the metric space y, d. Then f is uniformly continuous. ஒன்றும் இல்லை, fங்கிறது கண்டினியூஸ் மேப்பு, எக்ஸ்ன்றது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸு, ஒய்ங்கிறது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். சாரி, எக்ஸ்ன்றது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸு, ஒய்ங்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸு. இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு டிஃபைன் பண்ண ஒரு கண்டினியூஸ் மேப் தான் எஃப். இப்போது இப்படிப்பட்ட இந்த கண்டினியூஸ் மேப்பு யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக ஆகிடுமா எப்போ
எக்ஸ் காம்பேக்டாக இருந்தால் பாருங்கள், எக்ஸ் வந்து காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடலாம், தென் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். அதான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் எ காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். சாதாரண மெட்ரிக் ஸ்பேஸில் டிஃபைன்ட் ஆகலை, காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸில் இந்த எஃப் டிஃபைன்ட் ஆகிருந்தால் இந்த எஃப் என்ன சொல்லிடலாம், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்க அது, ரிப்பீட்டட் ஒன்று கேட்டுகிட்டே இருக்காங்க இதை. ஓகே, மெட்ரிக் ஸ்பேஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இது ரெண்டுத்தையுமே. ஓகே சரி, மெட்ரிக் ஸ்பேஸில் சொல்லிட்டீங்க. இந்த எக்ஸும் ஒய்யும் டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருந்தால் இது ஹோல்ஸாக கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்கலாம். இது அப்படியே டோபாலஜிக்கல் ஸ்பேஸுக்கும் அப்ளிகபிளா சொல்லுங்கள். அடுத்தது, எ சப்செட் ஏ ஆஃப் எ ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி டென்ஸ் இன் எக்ஸ் இஃப் ஏ க்ளோஷர் ஈக்குவல் டு எக்ஸ். பாருங்கள், எக்ஸுன்றது ஒரு ஸ்பேஸு, அதோட சப்ஸ்பேஸு, அதோட சப்செட்டு தான் ஏ. இந்த ஏவை டென்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த எக்ஸுக்கு. எப்போன்னா ஏ க்ளோஷர் எடுத்தால் ஹோல் ஸ்பேஸ் எக்ஸே வரணும். ஓகே, ஏ க்ளோஷர் ஈக்குவல் டு எக்ஸாக இருந்தால் இந்த ஏவை டென்ஸ் இன் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த 64 ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒன்றா தொகுத்து டோபாலஜி மெட்டீரியலில் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கலாம், பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் வாங்கி படிங்க. சார் ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் எனக்கு கொடுங்க சார், பிஜிடிஆர்பி இது எனக்கு வேணும் அப்படின்றவும் வாங்கி படிங்க. பழைய மெட்டீரியல் இருக்குல்ல, அதை அப்படியே கொஞ்சம் மெருகேற்றி வச்சுருக்கோம், செம்மையாக இருக்கும் அது. இப்போது அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, புதுசாக சேர்த்த கண்டென்ட் ஒவ்வொரு இதுலேயும் எதுன்னு பார்த்து வெயிட்டாக வைக்க போகிறாங்க. சிஎஸ்சிஆரே தோற்றுறோம் அந்த அளவுக்கு இருக்கும் பிஜிடிஆர்பி, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்களை உள்ளே இறக்கிட்டாங்க கொண்டு வந்து. ஸோ பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பி அடிக்கிறவங்க அசால்ட்டாக சிஎஸ்சிஆர் அடிக்கிற அளவுக்கு நல்ல பவர்ஃபுல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, எனக்கு நல்லா அது ஃபீல் ஆகுது. ஸோ சிஎஸ்சிஆர் அடிச்சிடலாம் கையோட, பிஜிடிஆர்பி அடிக்கிறவங்க தயவுசெய்து நல்லா புரிஞ்சுட்டு படிங்க. சிஎஸ்சிஆரையும் கிளியர் பண்ணுங்கள் சைட் பை சைட். ஓகே, ஸோ சிஎஸ்சிஆர் வருஷத்தில் 2 எக்ஸாம் தவறாமல் வச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம ஏன் அதை விடணும்? இது பிஜிடிஆர்பி வருமானு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற நீங்கள் இதுவே தான் அங்கேன்றேன். மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது பிஜிடிஆர்பியில் மெயினாக ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், அல்ஜிப்ரா. இது தாங்க ரியல், காம்ப்ளெக்ஸ், அல்ஜிப்ரா. இது நல்லா பார்த்துட்டு வாங்க. கூடவே டோபாலஜி சேர்த்துக்கோங்க. அல்ஜிப்ராவில் லீனியர் அல்ஜிப்ரா நல்லா பார்த்துக்கோங்க. ஈஸியாக சிஎஸ்சிஆர் கிளியர் பண்ணிடலாங்க. சிஎஸ்சிஆர் குவாலிஃபைட் ஆகிட்டு நீங்கள் ஜேஆர்எஃப் வாங்கிட்டு ரிசர்ச்சே பண்ணலாம். இல்லை சிஎஸ்சிஆர் குவாலிஃபைடு ஒன்ஸ் அப்படின்னா காலேஜ் டிஆர்பி எழுதலாம் இல்லையா. காலேஜ் டிஆர்பி வைக்காமல் விடவே முடியாது, காலேஜில் அவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. எல்லாம் தொகுப்பூதியத்தில் தான் போட்டுட்ருக்காங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா போஸ்ட்டு ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி வாங்கி வச்சுக்கோங்க. ஜேஆர்எஃப் சார், ஜேஆர்எஃப் வாங்கிட்டேன் நான் ஏன் ரிசர்ச் பண்ணக்கூடாது? தாராளமாக ஃபண்டு வாங்கிட்டு, ஜேஆர்எஃப் ஃபண்டு வரும், அதை வாங்கிட்டு ரிசர்ச்சும் பண்ணலாம் நீங்கள். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் ப்ரிப்ரேஷன் தான் உங்களை காப்பாற்றும். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. பிஜிடிஆர்பிக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, பயப்படவே வேண்டாம். அடுத்தடுத்த கால்ஃபர் தொடர்ந்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.